சார் அவசரம் சார். சார் என் ஃப்ரெண்டு சார், லவ் ப்ராப்ளம் சார். ஆமாம் சார், ஆமாம் சார். சார் காதலுக்கு மரியாதை கொடுக்குறோம்டா. வாங்க பிள்ளைங்களா, வாங்க வந்துடுறா. வா சந்தோஷ், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா நிதானமா கேட்டு அதுக்கப்புறம் நல்லா யோசனை பண்ணிட்டு பதில் சொல்லு. ஓகே? சொல்லுங்க டாடி. அதாவது காயமோ புண்ணோ சிறுசா இருக்கும் போதே மருந்தடவை மாத்திரை போட்டோன்னு வச்சுக்கோ, டக்குன்னு சரியாயிரும். அதையே பொங்கி பொறை ஓட விட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அது சரி பண்றது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ற? கரெக்ட் டாடி. என் காதல் அந்த ஸ்டேஜை எப்பயோ தாண்டிடுச்சு. அதனால அதை சரி பண்றதை விட்டுட்டு லண்டன் போற வழியை பாருங்க. கரெக்ட். நல்லா பொறுமையா யோசிச்சு தெளிவா பதில் சொல்லியிருக்கான் இல்லைங்க அங்கிள்? இத பார், உன் பேர்லயாவது இருட்டுங்கிறக்கா தான் உனக்கு அறிவுன்னு பேர் வச்சிருக்காங்க. அதையும் கெடுத்துக்காத. தயவு செய்து வாயை மூடிட்டு. ஏன் சந்தோஷ், நான் உங்ககிட்ட ஒரு மாமூல் அப்பா மாதிரியா பழகிட்டு இருந்தேன், பெஸ்ட் ஃப்ரெண்டால பழகிட்டு இருக்கேன். ஆமா, ஆனா அது நேத்து வரைக்கும். ஏன் இன்னைக்கு என்னாச்சு? பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா தான் ஃப்ரெண்டோட லவ் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு அது சக்சஸ் ஆகணும் தானே நினைக்கணும், ஃபெயிலியர் ஆகணும்னு நினைக்க கூடாதுல்ல. நீங்க அப்படியா நினைக்கிறீங்க? சந்தோஷ், இப்படி ஒரு காரத்தை வேணா, தினந்தனம் இப்படி ஒரு காரத்தை சாப்பிட்டீங்கன்னா குடல் வந்து செத்துருடா. எப்படா சின்ன வயசுல இருந்து நீ காரமே சாப்பிட்டு பழக்கம் இல்லையே, இப்படி ஒரு காரத்தை உன்னால எப்படா சாப்பிட முடியுது? முடியும் டாட். உண்மையான அன்பு இருந்தா எதுவுமே முடியும். அந்த அன்பு தான் என்னை இங்க வர வச்சுது, என்னை தேடி உங்களையும் அங்க வர வச்சுது. என் காதல் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நீங்க நிம்மதியா கிளம்பி போயிட்டு வாங்க. என்னம்மா காலையில இருந்து கோயிலே இருக்கியா? சந்தோஷ் அவங்க அப்பா கூட்டிட்டு போயிடுவாருன்னு பயமா இருக்கா? இல்ல வள்ளி, இப்ப நான் வேண்டிக்கிட்டதே சந்தோஷ் அவங்க அப்பா கூட்டிட்டு போகணும்னுதான். நீங்களா அப்படி சொல்றீங்க? தினமும் சந்தோஷ் சாப்பிடுற கார சாப்பாட்டையே நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டு அவர் மாதிரியே வெறும் தரையில குளிர்னு கூட பார்க்காம படுத்துக்கிட்டு உங்க வீட்லயே ஒரு வேலைக்காரி மாதிரி தினமா இத்தனை நாள் இருந்தீங்க. இதுக்காகவாமா இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல வள்ளி, என்னாலதான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு சந்தோஷப்படுற கஷ்டத்தை பார்க்கும்போது நான் உனக்கு ஒரு நல்ல துணையா இருந்து ஆயுசு பூரா சந்தோஷத்தை மட்டும் தரணுங்கிற நினைப்புலதான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா அவங்க அப்பா சந்தோஷம் பார்த்தப்போ எவ்வளவு வருத்தப்பட்டாரு. அப்பதான் புரிஞ்சுது நான் எவ்வளவு சுயநலமா இருந்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன், சந்தோஷம் அவங்க அப்பாவே கூட்டிட்டு போட்டோம். பாரம்பரியமா நான் பார்த்து வச்சேன் நம்ம ஊரோட மண் வாசனை எங்க எனக்கு அப்புறம் என் பிள்ளை கிடைக்காமையே போயிருமோங்கிற ஒரு ஆதங்கம் அவன் பிறந்த நாள்ல இருந்தே உள்ளூர் என்ன உறுத்திக்கிட்டு இருந்தது. ஆனா
இப்ப நீ பேசுனதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த மண்ணோட பண்பாடு கலாச்சாரம் ஒட்டுமொத்தமா ஒரு ரூபத்துல என் வீடு தேடி சீதனமா வரப்போகுதுங்கிற சந்தோஷமும் திருப்தி எனக்கு கிடைச்சிருச்சு. கண்டிப்பா என் புள்ள ஜெயிச்சு உங்க லவ் சக்சஸ் ஆயிடும்.